இது ஜிப்ரானிக்கோட மானிட்டர் இது. இது கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. சோனியோட வைஃபை சிஸ்டம் இது. இதோட ப்ரைஸ் வந்து 8,000. இதோட பேக்கு அண்டு சார்ஜரு எல்லாமே செட்டாக இருக்குது. ஐ திங்க் இது போன வாரம் கவர் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன் நான். இது பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. ஃபுல்லாகவே இதெல்லாம் பழைய மூவியில் பார்த்ததுங்க. நிறைய மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிமீட்ரு போட்டு வச்சுருந்தாரு. இது கொஞ்சம் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த காயின்லாம் என்னோல அந்த மிஷினுங்க இது. இது கூட நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தாங்க. இது ஜேஐசி வாக்மேன். இது வாக்மேன் கூட நிறையா இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க வாட்ச். இது ஃபாஸ்டாக் வாட்ச்சு. அதான் இந்த எம்ஐ ட்ரிம்மரு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஹாய், ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சந்தையில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. நம்ம என்ட்ரான உடனே இந்த மானிட்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஜிப்ரானிக்கோட மானிட்டர் இது. இது கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது, ஒர்க் ஆகுது, நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது 18 இன்ச் மானிட்டர். இது ஜிப்ரானிக்கோடது. இதோட ப்ரைஸ் 1200 சொன்னார். அப்புறம் 600 ஓகேன்னு சொல்லிட்டாரு. மானிட்டர் தேவைன்றதுக்காக எதிர்க்க எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே வருது, ஒரு 2-3 செகண்டில் ஆஃப் ஆகிடுது. பார்த்தோன்னே பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் வரல, அப்படியே வச்சுட்டேன். ஹைஃபை சிஸ்டம் இந்த வாரம் நான் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது சோனியோட ஹைஃபை சிஸ்டம் இது. இதோட ப்ரைஸ் வந்து 8,000 வரும்னு சொல்லியிருந்தாரு. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபைனலாக வேணால் 7,000 வேணால் கொடுத்துட்றேன்ற மாதிரி சொன்னார் அவர். பட் செட்டு பக்காவாக இருந்ததுங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது. பக்கத்துலேயே அந்த ஜேவிஸோட கேம் கோடர் ஒன்று வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன்லேயே இருந்தது. அதோட பேக்கு அண்டு சார்ஜரு எல்லாமே செட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதோட ப்ரைஸ் வந்து 1500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. சார்ஜர் ஐட்டம்ஸு, ஏர்பாட்ஸு, அப்புறம் 2-3 டேப்பு கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது சோனியோட பூம் பாக்ஸ். இது ஐ திங்க் இது போன வாரம் கவர் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன் நான். இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது, சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. பக்கத்துலேயே ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, ட்ராவல் பேக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்களா புத்தா. இது பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. ஃபுல்லாகவே செராமிக்கில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 100 தான் சொன்னார். இது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. சரி, அதனால் இது வாங்கிட்டேன் நான். நெக் பேண்ட்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுது இந்த ஷாப்பில். இது ஒரு விண்டேஜ் கேமரா பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பழைய மூவியில் பார்த்ததுங்க. நிறைய மார்க்கெட்டில் பார்க்க முடியாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் பார்க்க முடியும். நிறைய கேமராஸ் கூட பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. வாட்ச் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. நிறையா டைப் ரைட்டிங் வந்திருந்ததுங்க இந்த வாரம். நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இதெல்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இதெல்லாம் எடுத்தால் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ப்ரைஸ் எதுவும் செக் பண்ணல. இங்கே ஒரு ஃபிலிப்ஸ் செட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். கட்டிங் மிஷின்லாம் 500 கிடைக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில். இது ஒரு சீலிங்கு டெக்கரேட் பண்ணுற லைட்டுங்க. இது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வேறு ஏதோ மாதிரி தெரிஞ்சுது. கிட்ட வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது சீலிங்கில் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்ல அதோட லைட்டு, அந்த லைட்டு இது. இதோட ஒரு ப்ரைஸ் வந்து 100 சொல்லியிருந்தார். ஒரு பீஸு 100 சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் ப்ரொஜெக்டர்ஸு இதெல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. நான் போகும்போது தான் இந்த கடை எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பைக் ஒன்று எடுத்து அப்போ தான் வெளியில் வச்சாங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. பட் ஓவர் டஸ்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க.
ஜிப்ரானிக்கோட ஹோம் தேட்டர் செட்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது பேக்கிங்கோடு இருந்தது, ரிமோட்டு எல்லாமே இருந்தது, செட்டாக இருந்தது. இது பேனசோனிக்கோட வாக்மேன் பார்த்தீங்களா? இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்களேன். பேட்ரி போகிற இடம்லாம் ஃபுல்லாக த்ரூ பிடிச்சி போய் கிடக்குது. இது கண்டிஷன்லேயே ரொம்ப சரியில்லை. ஆனால் அது டோர் ஓப்பனிங்கில் நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒர்க் ஆகுமானான்னு தெரியல. இது தண்ணியிலே போட்டு வச்சுருப்பாங்க போல். பக்கத்துலேயே ஒரு சில ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க இந்த ஷாப்பில். இது பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா எம்டியாக இருக்குதுங்க. இது அது உள்ளே ஒரு DSLR கேமரா இருந்துருக்குது. பக்கத்தில் ஒரு நண்பர் அதை செக் பண்ணிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், இது சாம்சங்கோட ஃப்ளிப் மாடல் மொபைல். இது பேக்கில் டோர்லாம் இல்லாமல் உடஞ்சி போய் தான் இருந்தது. நிறையா சிடி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறையா சிடி போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். தையல் மிஷின் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அது கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், நிறைய கிடைக்குது. டூல்ஸ் மட்டும் போட்டு சேல் பண்ணுவாருங்க இந்த ஷாப்பில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிமீட்ரு போட்டு வச்சுருந்தாரு. இது கொஞ்சம் பிராண்டடான மல்டிமீட்ரு தான், பட் ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. 250 சொல்லியிருந்தார். சரி ஓகேன்ட்டு நான் வாங்கலை, நான் கிளம்பிட்டேன். நான் ரிட்டன் வரும்போது செக் பண்ணலான்றதுக்காக ரிட்டன் வரும்போது செக் பண்ணேன். 150 சொன்னார். சரி ஓகேன்ட்டு 2 பீஸ் வாங்கினேன், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த காயின்லாம் என்னவோல அந்த மிஷினுங்க. இது பார்த்தோன்னே எனக்கும் தெரியல இது அது என்னென்னு அவர்கிட்டே கேட்டேன். அந்த ஷாப் ஓனர்கிட்டே கேட்டேன். அவர் தான் சொன்னார் இது இந்த காயின்லாம் என்ற மிஷின்ட்டு. இந்த சைடில் நம்பர்ஸ் போட்டிருக்கு பாருங்கள், 2, 1, 5ன்ட்டு. அதுக்கு நேரம் நம்ம ட்ரே வச்சுட்டோன்னா காயின்ஸ் எல்லாம் கரெக்டாக கலெக்ட் ஆகிடும். டைப் ரைட்டிங்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், நிறைய டைப் ரைட்டிங் பார்க்க முடியுது. இது உள்ள ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று வச்சுருந்தார், பேக்கிங்கோடு இருந்தது. அகெயின் சோனி இது ஒரு பூம் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பூம் பாக்ஸ் நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். இது கூட கண்டிஷன் நல்லா இருந்தது, நல்ல ஒரு கிளியரான கண்டிஷனில் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் எல்லாம் 800 700 இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி தேடி எடுத்தனாலே நல்ல செட்டாக வாங்க முடியுங்க. ஜாஸ்டிக் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. ஜாஸ்டிக்லாம் பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது PS2 தான் கிடைக்குது. இது 4 வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. இந்த வாரம் நிறையா கார் செட்டு வந்துருந்தது மார்க்கெட்டுக்கு. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 1000 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. அது செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹோம் தேட்ரு, மினி ஸ்பீக்கரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடியுங்க இந்த ஷாப்பில். ஒரு டிவி ஒன்று இருக்குது பாருங்கள், CRT டிவி. இவர்கிட்ட ஒரு 4-5 ஸ்பீக்கர் வந்துருந்தது, 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இது. அப்புறம் ஒரு ஹேம்ப் கூட ஒன்று வச்சுருந்தார். இவர்கிட்ட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்லுவார், நம்ம பார்க்கிங் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சப் ஊஃபர் மாதிரி இருந்ததுங்க. செக் பண்ணி பார்த்தேன். இது எந்த பக்கமே பார்த்தீங்கன்னா ஊஃபரே வெளியே தெரியல, ஃபுல்லாகவே க்ளோஸில் இருந்தது. நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த பக்கம் வந்து அந்த ஸ்பீக்கரோட கனெக்டர் இருந்தது. அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்களேன், அந்த பக்கமும் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏர் விண்ட்டு மட்டும் இருந்தது. இது என்னன்னே தெரில, ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க, செம்ம வெயிட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதை. அவர்கிட்டே இந்த ஆம்பிளிஃபயர்லாம் கூட வந்து இருந்ததுங்க இந்த வாரம் புதுசாக. இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர். இது இந்த சவுண்ட் பார் மாதிரி ஸ்பீக்கர் வச்சுருக்காரு இவர். 2-3 பீஸ் இருந்தது. அதுவே ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாருங்க, 2500 வரும்னு சொல்கிறாரு. அது வெறும் ஸ்பீக்கர் தான், அதுவே அவ்வளோ ரேட்டு சொல்கிறாரு. இது நேஷ்னல்து ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க அவர்கிட்டயே. இது செக் பண்ணி பார்த்தேன், அவங்க வேறு ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு சொன்னார் அவர். சரி ஓகே, நான் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, பட் அந்த டோர்லாம் அது சரியாக ஓப்பன் ஆகலை.
அவர்கிட்ட இந்த சப் ஊஃபரு இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த ஸ்பீக்கர் தான் சொன்னேன். நேஷ்னல் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது நேஷ்னல் பேனசோனிக்கு. இதெல்லாம் செம்ம ஓல்டு மாடலுங்க, விண்டேஜ் மாடல் இது. அந்த டோர்லாம் ஓப்பன் ஆகலை, பட் ஆனால் இது நல்லா இருந்தது. எடுத்து ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. ரொம்ப ஓல்டு மாடல் இதெல்லாம். சீல்டு பேக்கோட அந்த பூம் ஹெட்செட் இருந்தது. இது நிறைய பேர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இது பேக்கிங்கோடு தான் இருந்தது இது. பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானு தெரில, பட்டு நிறையா பேர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பீஸ் இருந்ததுங்க. ஆனால் சோனி இது டிவிடி பிளேயர் பாருங்கள், வித் ஸ்க்ரீனோட. இந்த மாதிரி நிறையா பீஸ் கிடைக்குது. ஆனால் இது கொஞ்சம் தெளிவாக இருந்தது. அந்த டோர் மட்டும் ஸ்டக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சரியா அந்த பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாமல் தான் இருந்தது. போட்ரானிக்ஸு இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இது கூட நல்லா இருந்தது. நல்லா காம்பேக்டாக சின்னதாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். தாம்சன் பூம் பாக்ஸ் பாருங்கள், டபுள் கேசட் போடுற மாதிரி. இது ரெக்கார்டிங் ஆப்ஷனோடு வரங்க. இது கூட நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தாங்க சொன்னாங்க. 300 தான் சொன்னார் இது. பட் இது ஒர்க்கிங்கான்ட்டு நம்ம எடுத்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இருந்தது செட்டு. ஆனால் நல்லா ஹெவியாக ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா டிஸ்பிளேலாம் வச்சு. இது என்னன்னு தெரியல. இது மேபி இது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஜேஐசி வாக்மேன். இது வாக்மேன் கூட நிறையா இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க. நல்லா ஒரு தெளிவான பீஸாக தான் இருந்தது. பக்காவாக இருந்தது. இந்த கார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பயணியருது. ஒரு சில பிராஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த கண்ணாடி ஐட்டம்ஸு, கேமரா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்குதுங்க. நிறையா சிடி போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே நிறைய சிடி இருந்தது. எல்லாம் இந்த மூவி கேசட்டு, இந்த ஓல்டு மூவி கேசட்டு தான் நிறையா இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு பிளேயர் ஒன்று இருக்குது பாருங்கள். இது MP3 அண்டு MP4 பிளேயர். இது நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த டோர் மட்டும் உடஞ்சிருந்தது. அந்த டோர் ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது மட்டும் உடஞ்சிருந்தது. இவர்கிட்ட ஒரு சில டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா லாட்டாக போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாருங்க. நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் நிறையா கார் செட்டு கண்ணில் படுதுங்க. நிறைய பீஸ் பார்த்தேன் நான் இந்த வாரம் மார்க்கெட்டில். இது ஒன்று இருக்குது பாருங்கள், கார் செட்டு. பக்கத்துலேயே அந்த பிரிண்ட்ரு, கேமரா, கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 பர்னர் வர மாதிரி. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது டெமோ மொபைல் 100 ரூபாய். ரெட்மி மொபைல்லாம் 100 ரூபாங்க. ரெட்மி மொபைல்லாம் 100 ரூபாய். எல்லாமே புதுசுங்க. ரெட்மி மொபைல்லாம் 100 ரூபாய். டெமோ மொபைல் 100 ரூபாய் 100 ரூபாய். எல்லாமே டெமோ மொபைல். இந்த ரெட்மி மொபைல்லாம் 100 ரூபா 100 ரூபான்னு போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா எல்லாமே டெமோ மொபைலுங்க. ரெட்மி இது ஃபுல்லாக டெமோ மொபைலு. இது ஸ்டோர்லேருந்து ஃபுல்லாக லாட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். ஒரு பீஸ் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த ரீசார்ஜபிள் AAA பேட்ரி, AA பேட்ரிலாம் நிறையா கிடைக்குதுங்க. பட் ஆனால் இது எதுவும் ஃபேமஸான பிராண்ட் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு லோக்கல் பிராண்டு மாதிரி தெரியுது. பட் ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. பவர் பேங்க்கு, இவர்கிட்ட பவர் பேங்க்லாம் நிறையா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பிராண்டடான பவர் பேங்க்லாம் கூட இவர்கிட்ட கிடைக்குங்க. இந்த ஷாப்பில் இந்த பேனசோனிக் இது வாக்மேன் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த வாரம் நிறையா வாக்மேன் பார்த்தேங்க. மார்க்கெட்டில் நிறையா வாக்மேன் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சிலது டேமேஜ் ஆகிருந்தது, ஒரு சிலது நல்ல கண்டிஷன்லாகவே பார்க்க முடிஞ்சுது. இது ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான் சொன்னார். பட் ஆனால் இது எடுத்து வேஸ்ட்டு தான். இது ஒரு அலாம் அண்டு ரேடியோங்க. இது இந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. பட் அது நல்லா இருக்குங்க. அது டைம்லாம் நல்லா டிஜிட்டலில் பெருசாகவே காட்டும். நிறையா டேபிள் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டவர் ஃபேன்ஸு, டேபிள் ஃபேன்ஸு,
இது ப்ரைஸ்லாம் 800 1000 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. அம்மா மிக்ஸி ஒன்று இருக்குது பாருங்கள், 2 பீஸ் இருக்குது பாருங்கள் அம்மா மிக்ஸி. பக்கத்துலேயே அந்த ஸ்டவ் ஐட்டம்ஸு மிக்ஸி அதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் சோலார் லைட்டு ஒன்று கேட்டிருந்தார். நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி பெரிய லைட்டாக தான் கேட்டிருந்தார் சோலார் லைட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 2500 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. சின்னது வந்து 1200 சொல்லியிருந்தாங்க. சோலார்லேயே நிறையா லைட்டு கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டு நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மாடிச்சு நம்ம கண்ணில். இது நிப்பான்து தான், பிராண்டட் தான், நிப்பான்து தான். இது ஒரு பீஸ் 100 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன் நான். சரி எதுக்காவது யூஸ் பண்ணலாமேன்றதுக்காக வாங்கினேன் நான். இந்த ஷாப்பில் அந்த கீபேடு மொபைல் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு பீஸ் வந்து 300 and 200 மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாரு அவர். ஆனால் இதுலேயும் பேட்ரி இல்லை, பேட்ரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் வந்து 200 and 300 400 அந்த மாதிரி ரேட்டு தான் சொல்கிறாங்க. இது ஒரு சின்னதாக பவுச்சு மாதிரி இருந்தது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கேசட்டுங்க. ஃபுல்லாக அந்த டேப் கேசட். இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமி ஃபாட்டு கேசட் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரே கேசட் தாங்க, ஃபுல்லாகவே அந்த ஒரே கேசட் தான் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க வாட்ச். இது ஃபாஸ்டாக் வாட்ச்சு, அதான் எடுத்து பார்த்துருந்தேன். இவர்கிட்ட நல்லா பிராண்டட் வாட்சாகவே கிடைக்குங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தாலே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் பிராண்டட் வாட்ச்சு. அது பார்த்திங்களா சொனாட்டா, இதுவும் நல்லா பிராண்டட் வாட்ச்சு தான். இது இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500 and 600 இந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. இது நான் தூரத்துலேருந்தே பார்த்தேங்க. இது என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு கிட்ட போய் பார்த்தேன் நான். இந்த டென்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மிஷினுங்க இது. இந்த மிஷின் கூட மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் புதுசு வாங்க போனால் நல்ல ரேட் இருக்குங்க. இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த புக்ஸு நிறையா பார்க்க முடிஞ்சுது இந்த வாரம். போன வாரம் நம்ம அந்த கேமிங் பிசி எடுத்து போட்டிருப்போம். அதே ஷாப்பில் இந்த வாரமும் ஒரு 2-3 பிசி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகுது, ப்ராசஸர்லாம் இல்லாமல் தான் இருந்தது. ஸ்பேருக்கு நிறையா லேப்டாப் கிடைக்குங்க இந்த ஷாப்பில். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ லேப்டாப் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரே ஃபுல்லாக. உங்களுக்கு ஸ்பேர் ஏதாவது தேவைன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போன மாதம் கவர் பண்ணியிருப்போம் இந்த எம்ஐ ட்ரிம்மரு. மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. இருக்க ரேட்டை குறைச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 400 சேல் பண்ணாங்க, இப்போது 150 ஆயிடுச்சு. ஒரு 2-3 பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க, பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. மேபி இதை பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பட் எல்லாமே புதுசு தாங்க, எதுவுமே யூஸ்டு கிடையாது. 2-3 வாரமாக நம்ம கண்ணிலே படலங்க அந்த கிட்டாரு. வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் நான். இந்த வாரம் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. சூப்பராக இருந்ததுங்க, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்களா அந்த சோனி இது ஹோம் தியேட்டரு கூட இருக்குது பாருங்கள் செட்டு. இந்த குதிரை ஸ்டாச்சுவை பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தாங்க தெரியும், நல்லா பெருசாகவே இருந்ததுங்க. இது சூப்பராக இருந்தது. இது கிட்ஸு கேமரா பார்த்தீங்களா, நிறையா இருந்ததுங்க இந்த ஷாப்பில், நிறையா பீஸ் இருந்தது. பட் ஆனால் அது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரில. அந்த பட்டனு டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருந்தது, எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே பாருங்கள் அந்த ஜாஸ்டிக் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஒரு செட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது சைடில் வந்து ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இருந்தது ஆப்ஷனு. இது எப்படி ஓப்பன் தெரிலன்னு பார்த்துருந்தேன். அந்த சிடி போடுறது வந்து சைடில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருந்தது ஆப்ஷனு. சூப்பராக இருந்ததுங்க இது செட்டு. பக்கத்துலேயே பாருங்கள் அந்த ஜாஸ்டிக் இருக்குது பாருங்கள். ஜாஸ்டிக் நிறையா கிடைக்குதுங்க, நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாவு அரைக்கிற மிஷின் கொஞ்சம் கவர் பண்ணுங்க ப்ரோன்னு. இந்த மிஷின் இந்த வாரம் பார்த்தேங்க சந்தையில். இதோட ப்ரைஸ் வந்து 12,000 ரூபா வரும்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது ப்ரைஸ் ஒர்த்தானா நம்மளுக்கு தெரியல, இதை பற்றி ஐடியா இல்லை. மார்க்கெட்டில் இந்த மிஷின்லாம் கிடைக்குது, நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கூட்டமாக இருக்கேன்னு உள்ளே எட்டி பார்த்தா அது ஸ்நாக்ஸ் கடைங்க. அது ஃபுல்லாக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா விற்பாங்க இங்கே. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாங்கும் போது செக் பண்ணி வாங்குங்க. எக்ஸ்பைரி டேட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டு வந்து ரொம்ப கம்மி டேட்டு தான் இருக்கும், பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. டாக் செக்ஷன் வந்துட்டோம். லைட்டாக அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். டாக்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ரேட்டு கேட்டால் 10,000 15,000 சொல்கிறாங்க. பட்டு இதை பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஆடு கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஆடு பேராக இருந்தது, 2 குட்டி ஒரு பெரிய ஆடு இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 13,000 சொல்லியிருந்தாங்க. அந்த பெரிய ஆடு 2 குட்டி. வீடியோட எண்டுக்கு வந்துட்டேங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.